வயிறு நல்லா கபகபன்னு பசியை தூண்டக்கூடிய சக்தி இந்த பிரண்டை துவையலுக்கு இருக்குது. பிரண்டை கிடைக்கும் போதே அதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்ருங்க. கொஞ்சம் கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது கடைகள் எல்லாம் கிடைக்காது. வில்லேஜ் சைடு நம்மளாம் போய் பறிச்சுட்டு வர்றது தான் இது. கடைகளில் எவ்வளோ காசு கொடுத்தாலுமே இது கிடைக்காது. எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருவோமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிரண்டையை சேர்த்துக்கோங்க. முன்னாடியே பிரண்டை க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் இருக்க நாரை மட்டும் உரிச்சிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, தேவையான அளவு உப்பு, வரமிளகா, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது அம்மியில் நல்லாயிருக்கும். அம்மியில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே முழுமையாக எல்லாத்தையும் கொட்டி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரமிளகாயும் தேங்காயும் வச்சு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் அரைப்பட்டாகும். நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளுமே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி.